2024-25 ஆண்டு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்குகிற இந்த நல்ல நிகழ்ச்சியுடைய தலைவர் நம்முடைய செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் மரியாதைக்குரிய அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்றிருக்கிற நம்முடைய திருப்பூர் ஒன்றிய பெருந்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு தம்பி இதயவன் அவர்கள், இந்த விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய செங்கற்பட்டு கூடுதல் ஆட்சியர் செல்வி அனாமிகா ரமேஷ் ஐஏஎஸ் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய மாநில துணை செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் SS பாலாஜி அவர்களே, ஆத்ம மேலாண்மை குழு தலைவர் தம்பி பையனூர் சேகர் அவர்களே, திருப்பூரூர் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் தம்பி தேவராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தம்பி அன்பை பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற பயனாளிகளே, அனைத்து துறைகளை சேர்ந்த அலுவலர்களே, பத்திரிகை ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே, பெருந்தலாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற பெரியவர்களே, நண்பர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிற நம்முடைய திருப்பூரூர் ஒன்றியத்துடைய துணை பெருந்தலைவர் என்னுடைய அன்பு தங்கை சத்யா சேகர் அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம எவ்வளோ நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசால் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு நாம் செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நடைபெறுகிற இந்த விழாவில் கலந்து கொள்வதே எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. என்ன காரணம்னா, இந்த ஏழைகளுக்கு வீடு வழங்குகிற திட்டம் 2030 ஏற்கனவே இங்கே உரையாற்றுகள் சொன்னதை போல 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது. எல்லாமே கட்டடங்கள்ல காங்கிரீட் வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2024-25ஆம் ஆண்டில் மட்டும் 1 லட்சம் வீடுகள் கட்டிட வேண்டும் என்று முடிவெடுத்து 7/7/2024 தருமபுரி மாவட்டத்தில் இந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். நீ நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, செங்கற்பட்டுல முதல் கட்டமாக 16,087 பயனாளிகள் தேர்வு செய்திருக்கிறாங்க. இதுல 2024-25 இந்த வருஷத்துல மட்டும் 4,000 பேருக்கு வீடு கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த 4,000 பேருக்கும் இப்ப முதல்ல திருப்பூர் ஒன்றியத்தில் தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். 2வது நிகழ்ச்சி காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் இப்போ இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு தொடங்குறது. படிப்படியாக நம்ம மாவட்டம் முழுவதும் எல்லா ஒன்றியங்களிலும் இந்த ஆணைகள் வழங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த 4,000 பேர்ல 2,492 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கும் 1,058 இதர வகுப்பினருக்கும் கிட்டத்தட்ட அந்த 4,000 பேருக்கு வீடு வழங்க இருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் இந்த 16,000 பேருக்கு எந்தெந்த ஒன்றியங்கள் சொன்னா, அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் 809 பேருக்கு, சித்தாமூர் ஒன்றியத்தில் 633 பேருக்கு, காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் 296 நபர்களுக்கு, லத்தூர்ல 551 நபர்களுக்கு, மதுராந்தகத்தில் 1040 பேருக்கு, திருக்கழிக்குன்று ஒன்றியத்தில் 907 பேருக்கு, திருப்பூரில் 536 நபர்களுக்கு, இந்த மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல 28 நபர்களுக்கு இந்த வீடுகள் வழங்குற ஆணை இந்த 4,000 பேருக்கு 4,008 பேருக்கு வழங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். நம்ம ஒன்றியத்தில் 327 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு அவங்களுக்கும் 139 இதர வகுப்பினருக்கும் கிட்டத்தட்ட 446 குடும்பங்களுக்கு இன்னைக்கு பணி ஆணை வழங்க இருக்கிறோம். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது மாதிரி ஒரு வீடுக்கு 3,53,000 ரூபாய். இதில் எல்லா அடிப்படை வசதிகளும் நீங்களே கட்டிக்கலாம். 3-4 தவணையாக அந்த பணம் கொடுத்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆணை வாங்கி போயிடுவாங்க. நாம இருக்கிற நடைமுறை இருக்கோம். ஆனால் வீடே கட்ட மாட்டோம். நாளைக்கு கட்டலாம், நாளன்னைக்கு கட்டலாம், மெதுவாக கட்டலாம், ஆடி மாசமா இருக்குது, இந்த ஆடி மாசம் முடிஞ்ச உடனே கட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. புரியுதா? தயவுசெய்து சொல்றேன், இந்த ஆணை பெறுகிற நம்முடைய சகோதரிகள் பெரியவர்கள்லாம், இது உங்களுக்காக தலைவர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். இந்த திட்டம் அற்புதமான திட்டம். அதனால யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க. கடற்கரை ஆணை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கொட்டாயெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு ஒரு 2-3 மாசத்துல
அந்த வீடுகளை கட்டுவதற்குள்ள வேலையை நீங்க ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க ஆரம்பிச்சாதான் ஒரு 2-3 மாசத்துல அந்த வீடு கட்ட முடியும். அதனால ஏதோ நாளை கட்டலாம், 4 நாளைக்கு கட்டலாம்னு அந்த காலத்தை கழிக்காம உடனடியாக அந்த வீடுகளை கட்டி முழுமைப்படுத்தி நாங்களே தரங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இந்த வீடு வழங்குற திட்டம் இது கிராம பகுதிகளில், நகர பகுதிகளில் ஒரு பேரூராட்சி நகராட்சியில அது என் துறையில தான் வருது. தாமாகவே வீடு கட்டிக்கிற திட்டம். இப்ப அதுவும் ஒன்றிய அரசு பணம் ஏற்ற போறதா சொல்றாங்க. எங்க துறையில இந்த ஆண்டு மட்டும் 2024-25 1 லட்சம் வீடு கட்ட போறோம். அதுல யார் யார் இருந்தாங்கன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது பேரூராட்சினா பேரூராட்சியிலே கூட தரல, பக்கத்து கிராமம் தான் கூட நாங்கள் தரத்துக்கு தயாரா இருக்கிறோம். அதையும் அந்த பட்டியலை கொடுத்தீங்கன்னா அதுக்கும் எங்க துறையின் சார்பில் அந்த பணத்தை ஒதுக்கீடு செய்து அந்த ஏழைகளுக்கு வீடு கட்டித் தருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, அன்னை இந்திரா தொகுப்பை விட நம்ம கலைஞர் தான் கொண்டு வந்தார். இங்கதான் சொல்லி ஆகணும், நம்மலாம் எவ்வளவு பேர் வந்துருக்கீங்க. 72ல நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, நிறைய இந்த குடிசை வீட்டுல இருக்குதுல்ல, இதெல்லாம் அப்புறப்படுத்தி தாழ்த்தப்பட்ட பகுதியில் இருக்கிற மக்களையும் காங்கிரீட் வீடுகளை வாழ செய்திட வேண்டும் என்பதற்காக இந்த காட்டுப்பாக்கம் ஒரு ஊர் பூந்தமல்லி பக்கத்துல நான் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் அந்த செய்தி தெரியாதனால நீங்க வந்திருப்பீங்க. காட்டுப்பாக்கத்துல ஒரு மாடல் ஹவுஸ் அன்னை இந்திரா தொகுப்பு வீடு கட்டிருக்கிறோம்ல, அந்த வீடை முதல்ல ஒரு டிசைன் ரெடி பண்ணி ஒரு 30 வீடை அந்த காட்டுப்பாக்கத்துல கலைஞர் தொடங்கினார். யாரை வச்சு தொடங்கினார்னா, காங்கிரஸ் இயக்கத்துடைய மிகப்பெரிய தலைவர் பாபு ஜெகஜீவன் ராம், ராணுவத்துறை அமைச்சராக இருந்தாரு, மத்திய உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். அவரை கொண்டு வந்து திறந்தார் அந்த வீட்டை. அந்த வீடு ஜெகஜீவன் ராம் திறந்து வைத்துட்டு என்ன பேசினார்னா, நானே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், எங்களுடைய இன மக்களுக்கு இது மாதிரி ஒரு வீடு கட்டி தரணுன்ற எண்ணம் எனக்கே வரல, அது கலைஞருக்கு வந்துருக்குது, நான் பாராட்டுறேன். அது இங்க மட்டும் கட்டினா போற, தமிழ்நாட்டுல கலைஞரே நீங்க டெல்லிக்கு வாங்க. அப்ப இந்திராமா பிரதமர் இந்திராமா கிட்ட தகவல் சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நடைமுறைப்படுத்த கூடாது, இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு பங்கு, மாநில அரசு ஒரு பங்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி இன்னைக்கு இந்தியா முழுவதும் அந்த அன்னை இந்திரா தொகுப்பு வீடு கட்டுறாங்களே, அதுக்கு வித்திட்ட தலைவர் நம்முடைய கலைஞர் என்பதை நீங்க லட்சக்கணக்கான வீடுகள் நாடு முழுவதும் கட்டிருக்கிறோம். அது 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு கட்டி. நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இடி போயிருக்குது, ரிப்பேர் பண்ணணும், வாங்கவே முடியாது இல்லையா, எல்லா கிராமத்துல இருந்தா இல்லையா. அதுக்கு தலைவர் தான் பண்ணிருக்காரு, 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்கிறார். இப்போ இந்த எங்கெல்லாம் அந்த தொகுப்பு வீடு கட்டணம் பாழடைந்து போயிருக்குதோ, சிதிலம் அடைந்து போயிருக்குதோ, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி புதுப்பிச்சு அந்த மக்களுக்கு தரணும்னு சொல்லி 1000 கோடி ரூபாய் தாயுள்ளத்தோடு ஒதுக்கீடு செய்திருக்கிற முதல்வர் தான் நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நீங்க பார்த்திருக்கிறார். நாங்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை வளப்படுத்துகிற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்க மறந்துவிடாது. நீங்களாம் நம்மளாம் மாவட்டங்களோட எவ்வளவு மேல். நானும் பாலாஜிலாம் விக்கிரவாண்டிக்கு போனோம், இங்க பக்கத்து மாவட்டம் விழுப்புரத்துக்கு. எங்களுக்கு ஒரு 30 கிராமம் கொடுத்தாங்க தேர்தல் பணியாற்றுவதற்கு. உள்ளபடியே சொல்றேன், உள்ள போய் பார்த்தா பாவம். இங்கேயாவது நம்ம ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா 1-2 தான் குடிச்சிருக்கோம். அந்த ஊருக்கு போய் மொத்தமே குடிச்சே தான் இருக்குது. 1-2 தான் அந்த கல்வியில இருக்கும். அங்கெல்லாம் இன்னுமா அந்த நிலையில இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த ஏழைகளை எல்லாம் கை தூக்கி மேல்தட்டு கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பேற்பட்ட திட்டங்களை எல்லாம் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக இப்பேற்பட்ட நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வருக்கு, இந்த அரசுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.